ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா பூரி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக அண்ட் குயிக்காக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். மசாலா பூரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து பியூர் கோதுமை மாவு. மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்குறப்ப பூரி ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கசூரி மேத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாஃப்ட்னஸ்க்காக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் ட்ரையாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் உப்பு எல்லாமே சரியான அளவில் மிக்ஸ் ஆகும். ட்ரையாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக நம்ம பூரிக்கு எந்த பக்குவத்துக்கு மாவு பிசைவோமோ அந்த பக்குவத்தில் டைட்டாக இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கணும் பூரிக்கு. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், இந்த அளவு டைட்டாக இருக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே ஒன்று சேர கலந்து வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் அப்படியே இதை ஊற விட்டுறலாம். அதுக்கு மேலே வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிட்டு இப்போ இதை எந்த சைஸில் உங்களுக்கு பூரி வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டி உருண்டைகளாக திரட்டிக்கலாம். சப்பாத்தி கல்லில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிட்டு எந்த சைஸில் உங்களுக்கு பூரி வேணுமோ அந்த சைஸில் ஈவனாக மாவு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா பூரியும் பார்க்கறதுக்கு ஒன்று போல் ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பூரி திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பூரி மாவையும் ஒன்றா திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பூரி மாவு மட்டும் எடுத்துகிட்டு ரைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு திரட்டிக்கிறேன். நீங்கள் நார்மல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட இந்த பூரி மாவை திரட்டிக்கலாம். அப்போ கூட ஒட்டாமல் வரும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி செய்கிறப்ப ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் வராது. வரமாவு தேய்ச்சி நம்ம செய்கிறப்ப ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் பூரி வரும். பாருங்கள், இந்த அளவு திக்னஸில் வர மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேண்டாம். இப்போ இந்த திரட்டின பூரி மாவை சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரவுண்ட் ஷேப்பில் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அழகாக உப்பி வரும். மேலே இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டீங்க அப்படின்னா உப்பாத சைடு கூட உப்பி வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். நம்ம சேர்க்குற தண்ணி அளவு தான் இதில் ரொம்ப முக்கியம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா பூரி ஃப்ளாட் ஆகி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். சரியாக உப்பி வராது. அதனால திக்கான பக்குவத்தில் மாவு திரட்டிட்டு கொஞ்சம் திக்கான சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்து போட்டோம் அப்படின்னா பூரி அழகாக இந்த மாதிரி உப்பி வரும். இப்போ அதே மாதிரி எல்லா பூரியும் நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா பூரியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலா பூரி ரொம்ப குயிக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமும் கூட நல்ல உப்பி இருக்கும். இதில் நம்ம ரவையெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமலேயே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு உப்பி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கையில் பிக்கிறப்ப கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. 2 விரலில் பிச்சாலே அழகாக ஈஸியாக பிஞ்சு வந்துடும். அவ்வளோ மெலிசா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்க எப்படி பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பூரிக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு மசால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபியும் இந்த வீடியோவுக்கு அடுத்ததான் நம்மளோட சேனலில் வரும். ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.